அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த எளிமையான வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள், உடனடியாக வழி பிறக்கும். அது என்ன வார்த்தை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு உடனடியாக வழிகாட்டக்கூடிய மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட வாழ்க்கையில உண்மையிலேயே நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது மட்டும் தாங்க பயன்படுத்தணும். சும்மா ஒரு விளையாட்டுக்கெல்லாம் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தாதீங்க. வாழ்க்கையில எந்த விதமான இக்கட்டான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது பணம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுமுறை ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். சோ எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சில முறைகள் நீங்க பயன்படுத்தி பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியல, உதவி செய்யறதுக்கும் யாருமே ஆட்கள் கிடையாதுன்ற நிலையில இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க, ஒரு மேஜிக் போல உங்களுக்கு ஒர்க் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைனாலும் சரி, முழு நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு உதவி செய்யும். அதிசயத்தக்க வழியில் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவோம். ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தை இது. இதை பயன்படுத்தும் பொழுதே ஒரு விதமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நீங்க எல்லாருமே இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் பொழுது இதை நீங்க பயன்படுத்துங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு
கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை உடனடியாக மீட்கணும்னு நினைக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, உடல் ரீதியான பிரச்சனைகள்ல அதிகமா அவதிப்படுறவங்க இந்த வார்த்தையை நீங்க தவற விடாதீங்க. குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் சொல்லணும், இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் கூட முக்கியம் கிடையாதுங்க. எண்ணிக்கைகள் கூட முக்கியம் கிடையாது. குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை மனமுருகி நீங்க சொல்லி பாருங்க. உடனடியாக உங்களுக்கு வழி பிறக்கும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 2 நாளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 2 நாட்களும் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளையும் ஒரு பக்கம் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அதனுடன் சேர்த்து இந்த வார்த்தையையும் நீங்க பயன்படுத்துங்க. உங்கள் முயற்சிகளுக்கு 100% பலன்கள் கிடைக்கும். உதவிகள் செய்யறதுக்கு யாருமே கிடையாது, எந்த ஒரு வழியுமே எனக்கு இல்லைன்னு இருக்கிறவங்களும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம், கோவில்ல இருந்து டிராவல் பண்ணும் பொழுதுன்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், முழு நம்பிக்கை மற்றும் தைரியம் மட்டும் தாங்க. சரி வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் மேஜிக் மிராக்கிள் ஓப்பன் somehow now. டிவைன் மேஜிக் மிராக்கிள் ஓப்பன் somehow now. டிவைன் மேஜிக் மிராக்கிள் ஓப்பன் somehow now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. அதே நேரத்தில் அதீதமான சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இக்கட்டான நிலையில ரிப்பீட்டடா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. பயம் தாங்க நமக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த பயத்திற்கு பதிலாக தைரியத்துடன் இப்ப நம்ம வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. இந்த பிரபஞ்சம் இமீடியட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்திருப்போம், நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. சோ பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, ஏக்கம், ஈகோ போன்ற இந்த உணர்வுகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதற்கு பதிலாக தைரியம், சந்தோஷம், நம்பிக்கை, அன்புன்னு இது போன்ற உணர்வுகளுக்கு நீங்க இடம் கொடுங்க. எப்படி நம்ம உணர்கிறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்றவாறு தாங்க இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நமக்கு அனுப்பும். சோ நீங்க நம்பிக்கை, தைரியம் மற்றும் உற்சாகம் இந்த உணர்வுகளோட இப்ப நம்ம வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.